பேரன்புமிக்க எம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியினுடைய அன்பும் வணக்கமும். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம். இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் ஒரு 2 பேத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது யார் அப்படின்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அதிமுகவினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்களுக்கு, ஏன் அப்படின்னா கடந்த 5 ஆண்டுகள்ல சட்டமன்ற இந்த கூடலூர் தொகுதிக்கு அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். இந்த தொகுதிகளில் நிலவக்கூடிய மக்களுடைய எல்லா அடிப்படை வாழ்வாதார சிக்கல்களையும் 5 ஆண்டுகள்ல தீர்க்க முடியல, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு இந்த காலத்துல மீண்டும் 2026 நிக்க வந்திருக்காருல அண்ணன் ஜெயசீலன், அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதற்கு பிறகு 2011 இருந்து 16 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், 2016 இருந்து 21 சட்டமன்ற உறுப்பினர். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்த நிலத்தின் ஆட்சியையும் அதிகாரத்தையும் இந்த மக்களின் அதிகாரத்தையும் கையில் வைத்திருந்த திமுகவினுடைய சட்டமன்ற வேட்பாளராக இப்போ இன்று அறிவிக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய இந்த பந்தலூர் பகுதியை சார்ந்த அண்ணன் திராவிடமணி அவர்களுக்கு சீமானின் தம்பியினுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த 10 ஆண்டுகள்ல இப்போ 2011 இருந்து 2021 வரைக்கும் அந்த 10 ஆண்டுகள்ல இந்த நில சிக்கல், இந்த பட்டா சிக்கல், இந்த மின்சார சிக்கல், வனவிலங்கு சிக்கல், இங்கு உள்ள அனைத்து அடிப்படை வாழ்வாதார சிக்கலையும் தீர்க்க முடியாம, அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு தீர்க்க முடியாம, இப்ப இந்த 2026 மீண்டும் 3வது முறையாக வாய்ப்பை கொடுங்க ஓட்டு கேட்டு வர போறார் இல்லையா, அண்ணன் திராவிடமணிக்கும் இந்த நேரத்துல வாழ்த்துக்களை நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா தெரிவிச்சுக்கிறோம். எம் அன்பான சொந்தங்கள் கிட்ட, அறிவார்ந்த பெருமக்கள் கிட்ட, இந்த பந்தலூர் கடைவீதி பகுதியிலே இந்த சிறு பிள்ளைகள் என்ன அரசியலை, ஒரு 30 வயதுல ஒரு வேட்பாளர் என்ன அரசியலை பேச போறாங்க, எங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு என்று வியப்பாக எங்களை ஆங்காங்கே இருந்து பார்க்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட ஒரு வேட்பாளரா இல்லாம உங்க வீட்டு மகனா ஒரு சில கேள்வி மட்டும் கேட்கிறான். என்னடா ஒரு வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்துல வேட்பாளர் ஓட்டு தானே கேட்கணும், கேள்வி கேட்கிறான்னு பாக்குறீங்களா? வாக்கு கேட்பேன், வாக்குக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். கடந்த 50 ஆண்டுகள்ல குறிப்பா அந்த கூடலூர் தொகுதியில நீங்க மாறி மாறி இந்த 2 கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி இருக்கீங்க. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. திமுகவை மட்டும் இந்த கூடலூர் தொகுதியிலிருந்து 6 முறை வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கீங்க. அதுல இப்ப வேட்பாளர் நிற்கக்கூடிய திராவிடமணி அண்ணன் 2 முறை வென்றவர். அதிமுகவிற்கு 4 முறை வாய்ப்பை கொடுத்து, இந்த மண்ணின் அதிகாரத்தை கொடுத்து, உங்கள் அதிகாரத்தை கொடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, தொடர்ச்சியான 50 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டது அவர்கள் தான், மாறி மாறி ஆண்டுட்டாங்க. இப்ப மீண்டும் 2026 எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு வராங்க. இப்ப கேள்வி என்ன இருக்குன்னா, இந்த கூடலூர் மண்ணில், இந்த பந்தலூர் பகுதியில நம்முடைய நிலத்தின் மீதான நமக்கான அனைத்து அடிப்படை சிக்கல்களும் இங்க தீர்க்கப்பட்டிருக்கா? நமக்கு பட்டா இருக்கா? நம்ம வாழ்ற நிலத்துக்கு பட்டா இருக்கா? பெரும்பான்மை மக்களுக்கு இந்த நிலத்துல பட்டா இல்ல, வாழ்ற நிலத்துக்கு மின்சாரம் இல்ல, வனவிலங்கு சிக்கல் மிகப்பெரிய சிக்கலா மாறி இருக்கு. ஒட்டுமொத்த கூடலூர் தொகுதியிலையும் கடந்த 10 ஆண்டுகள்ல யானை, புலி, கரடி, சிறுத்தைன்னு வனவிலங்குகள் தாக்கி 800க்கு மேற்பட்ட நம்முடைய சொந்தங்கள்ல இந்த மண்ணில் உயிர் பலி ஆக்கி கொடுத்திருக்கோம். நம்ம சரியான சாலை வசதி இல்ல, எல்லாம் சவக்குழிகளா மாறி இருக்கிற கூடலூர் தொகுதியில. இப்ப தேர்தல் நேரம் வரனால அங்கங்க பேட்ச் ஒர்க் போட்டிருக்காங்க. பேட்ச் ஒர்க் எப்பயும் தேர்தலுக்கு முன்னாடி சாலை போடுவாங்க, ஏன்னா அப்புறம் தேர்தல் வருதுன்னு எனக்கு தெரியும். இந்த முறை நம்ம தொகுதிக்கு அதுவும் கிடையாது, பேட்ச் ஒர்க் போட்டாங்க. ஒரு தரமான மருத்துவமனை நம்ம தொகுதியில இருக்கா? சிந்திச்சு பாருங்க. கூடலூர்ல இருக்கக்கூடிய இந்த மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை, ஒரே ஒரு மருத்துவமனை தான் கூடலூர்ல இருக்கு. உங்களுக்கு எந்த நோயினாலும் அந்த மருத்துவமனைக்கு தான் ஓடணும். ஐயா ஸ்டாலினுக்கு முடியல, உட முடியலனாலும், இல்ல ஐயா எடப்பாடிக்கு உட முடியலனாலும் சென்னையில ஆக சிறந்த தனியார் மருத்துவமனைக்கு போய் படுத்துப்பாங்க. நம்ம எங்க போறது? இங்க இருக்கக்கூடிய பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு போகணும், இல்ல கூடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு தான் போகணும். பேருக்கு மட்டும்தான் அது மருத்துவமனை. நீங்க எந்த நோய்க்கு போனாலும் அங்க உங்களுக்கு சிகிச்சை கிடையாது.
இங்க இருந்து கேரளா போயிட்டீங்கன்னா நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்க, அங்க போயிருங்கன்னு சொல்லி புரோக்கர் வேலை செய்யற வேலையை தான் இந்த அரசு மருத்துவமனைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப மக்கள் உயிரை காக்கக்கூடிய தரமான மருத்துவ சேவையை கூட இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர்கள் கொடுக்க முடியல. கல்வி, நம்ம தொகுதியில கல்வி எப்படி இருக்கு? கூடலூர் தொகுதியினுடைய பூர்வக்குடி மக்களாகிய பழங்குடியின மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதி இது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், தாயகம் திரும்பிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி இது. இப்படி ஏழ்மைப்பட்ட மிகவும் பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் வாழக்கூடிய தொகுதி. இங்க எத்தனை பேர் பள்ளி கல்வி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை மாணவர்களுக்கும், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் இவங்க இத்தனை ஆண்டுகள்ல கட்டின கல்லூரி எவ்வளவு தெரியுமா? ஒரே ஒரு அரசு கலை கல்லூரி இந்த கூடலூர் தொகுதியில். இந்த மாவட்டத்திற்கு, நீலகிரி மாவட்டத்திற்கு பொறியியல் கல்லூரி கிடையாது. அப்ப இங்க கல்வியால, மருத்துவமனையால பட்டா இல்ல, மின்சாரம் இல்ல, உணவிலங்களுக்கு அடிப்பட்டு சாகுறோம். இப்படி எந்த அடிப்படை வாழ்வாதார உரிமையும் நமக்கு கிடையாது இந்த 50 ஆண்டுகள்ல. அப்ப எதற்காக மீண்டும் மீண்டும் இந்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நம்ம வாக்கு செலுத்தணும்? அந்த கேள்வி நமக்கு இங்க வருதா இல்லையா? அப்ப வேற யாரும் இங்க மாற்று? இப்ப வேற யாரும் வந்து அதை பண்ணுவா? இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் உண்மையான காதலை கொண்ட இந்த மண்ணின் மகன்கள் பண்ணுவாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகள். ஏன்னா நாங்க ஐயா கருணாநிதியை பார்த்தோம், அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்தோம். இந்த அரசியல் களத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல. எங்கள் தலைவர் பிரபாகரனை பார்த்து இந்த களத்திற்கு வந்த பிள்ளைகள் நாங்க. அதனாலதான் உண்மையும் நேர்மையாம உங்களோட நிக்கிறோம். நாங்க 2010 நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி தொடங்குறோம். எங்களுடைய முதல் தேர்தல் களம் 2016 தான். எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, முதல் தேர்தல் நிற்கும் போது சொன்னாரு, இந்த திராவிட தேசிய கட்சிகளுக்கு நாங்க ஒரு நாளும் கூட்டணி போக மாட்டோம்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த 15 ஆண்டுகள்ல கொண்ட கொள்கையில் உறுதியா நிக்கிறோம். ஏன்னா நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள், யாரையும் நம்பல. இந்த மக்கள் இடத்திலிருந்து வந்தோம், மக்களுக்காக வந்தோம். அதனால மக்களோட கூட்டணி அமைத்து மக்களோட இந்த காலத்துல நிக்கிறோம். அதனாலதான் இந்த தேர்தலிலும் 234 தொகுதிகளில், அதிலும் குறிப்பா 117 பெண்கள் 117 ஆண்கள் என 234 தொகுதிகளிலும் தனிச்சு போட்டியிடுற தைரியம் எங்களுக்கு இருக்கு. எல்லாரும் கேட்பாங்க, நீங்க தனிச்சு போட்டிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க? ஒரு முறை கூட்டணி வச்சு பாருங்களே. கூட்டணி வச்சிட்டீங்கன்னா நீங்க சீமான் துணை முதலமைச்சர் ஆகிடலாம், நிறைய அமைச்சர்கள் கொண்டு வந்துடலாம், சட்டமன்ற உறுப்பினர் நிறைய வந்துடலாம். இப்ப நமக்கு என்ன கேள்வினா, யாருடைய ஆட்சி இங்கு சரியில்லை, யாருடைய அதிகாரம் சரியில்லை, யாரும் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் எதுவும் செய்யவில்லை என்று யாருக்கு எதிராக இந்த அரசியல் காலத்துக்கு இந்த பிள்ளைகள் வந்தமோ அவர்களோடு சேர்ந்து அரசியல் செய்வது எப்படி சரியான அரசியலா இருக்கும்? சீட்டுக்கு நோட்டுக்கும் போற பிள்ளைகள் கிடையாது நாங்க. நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, செலுத்தாம போங்க. ஆனா இந்த மண்ணின் பிரச்சனைக்கு, மக்களின் பிரச்சனைக்கு தொடர்ச்சியா களத்தில் நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த கூடலூர் தொகுதியில் எடுத்துக்கோங்க, நீங்க இங்க உள்ள எல்லா சிக்கல்களுக்கும் நாங்க போராடி இருக்கோம். உணவிலங்கு சிக்கலா, சாலை பிரச்சனையா, மருத்துவமனை பிரச்சனையா, கல்வி பிரச்சனையா, இந்த செக்ஷன் 70 பிரச்சனையா, எல்லாத்துக்கும் நாம் தமிழர் கட்சி காலத்துல நின்று இருக்கோம். நீங்க போன முறை 2021 எவ்வளவு ஓட்டு போட்டீங்க? 7300 வாக்கு. ஆனாலும் உங்கள் பிள்ளைகள் அடுத்த நாளை களத்துல உங்களுக்கு போராட தயாரா இருக்கும். அதே 2021 இங்க அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் நின்றுட்டாரு, திமுகவுடைய ஒரு வேட்பாளர் நின்றாரு. வெறும் 1800 வாக்குகள் வித்தியாசம் தான். அவர் எங்க போனான்னு யாருக்காவது தெரியுமா? கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திமுகவினுடைய அந்த வேட்பாளர் எங்க போனாருன்னு தெரியுமா? அதற்கு முன்பாக 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் திராவிடமணி அந்த இப்ப மக்கள் பிரச்சனைக்கு பேசியிருக்காரா? இத்தனை ஆண்டுகள் பேசியிருக்காரா? ஆனா நாங்க நிறுத்தின வேட்பாளர் பேசியிருக்காரு 2021. இந்த முறை நான் வெல்ல அது வேற. நீங்கள் வெல்ல வச்சாட்டியும் உங்களுக்காக போராடுவோம். அடுத்த 2031 போராடுவோம் நாங்க. ஏன் தெரியுமா? எங்கள் பெற்றோர்கள், எங்கள் பெரியோர்கள், எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா அத்தை, உங்களை தான் சொல்றோம், எப்பயாவது ஒரு நாள் இந்த மண்ணின் அதிகாரத்தை, இந்த ஆட்சியை உங்க பிள்ளைங்க கிட்ட கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சமாசமே இல்லாம நிக்கிறோம், உங்களுக்காக நிக்கிறோம்.
2021 2016 நாங்க வாங்கின வாக்கு 1% வாக்கு தான். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாங்கிய எங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை மாத்தினது நீங்க தான். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை மாத்தின எங்களை இந்த 2026 ஆட்சி அதிகாரமிக்க ஒரு அரசியல் கட்சியை மாத்தினீங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, உங்க பிள்ளைக்கு இருக்கு. பாருங்க, நாங்க ஒண்ணு சும்மா வந்து மேடையை போட்டு பேசல, சும்மா வந்து உங்ககிட்ட அரசியல் பேசல, வழி தாங்கி நிக்கிறோம். இந்த மண்ணில் நடக்கக்கூடிய சிக்கலுக்கு எதிராக அந்த வழிகளை அனுபவித்து அந்த வழியை தாங்கி நிக்கிறோம். அதனாலதான் வழி தாங்க தாங்க அடி வயிற்றுல வந்து கத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். மற்ற கட்சி வேட்பாளர்கள் போல உங்கள் பொன்னான புனிதமான வாக்குகளை செலுத்துங்கன்னு கேட்கல, வழி தாங்கி கேட்கிறோம். இன்னும் இந்த மண்ணில் திமுக அதிமுக ஓட்டு போட்டீங்கன்னா இந்த மண்ணில் வாழ முடியாத நிலை ஏற்படும். அதனால மாத்தி உங்க பிள்ளைக்கு ஓட்டு போடுங்கன்னு வழியோட வந்து கேட்கிறோம். பெரும் கனவோடு இந்த காலத்தில் நிக்கிறோம், பெரும் கனவோடு நிக்கிறோம். இந்த மண்ணை எப்படி மாத்தணும்ன்ற ஆக சிறந்த கனவு எங்களுக்கு இருக்கு. அந்த கனவுக்காக இந்த காலத்தில் வந்து நிக்கிறோம். இங்க ஒரு நகராட்சி இருக்கு, இந்த நெல்லியாலம் நகராட்சி. நம்ம கூட்டம் போடக்கூடிய இந்த பந்தலூர் பகுதியில கொஞ்சம் வேலை போனீங்கன்னா நெல்லியாலம் நகராட்சின்னு ஒரு செத்து போன இத்து போன நகராட்சி ஒண்ணு இருக்கு. 21 வார்டு இருக்கு இந்த நகராட்சிக்கு. ஒரு அடிப்படை வசதியும் இந்த இளவரத்த நகராட்சி செய்யல. பின்ன எதுக்கு இந்த நகராட்சி, இந்த நகராட்சி இங்க இருக்கு? மக்களுடைய சாலை பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை. அதாவது இந்த பந்தலூர் தாண்டி அடுத்து போனீங்கன்னா தேவாலா. தேவாலான்ற என்ன தெரியுமா? 2வது சிறபுஞ்சி தேவாலா. அதிக மழை பெறக்கூடிய பகுதி தேவாலா. அந்த தேவாலயத்துக்கு அடுத்து கூடிய பந்தலூர்ல தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. இப்ப மழை வந்தா தண்ணி நமக்கு கோடைக்கிழமை ஆரம்பிக்கல, மார்ச்ல தான் நிக்கிறோம். இப்ப நம்ம இந்த மே மாசமே வரல, குடிக்க தண்ணி இல்ல. எப்படி அப்படி நகராட்சி இருக்கு தெரியுமா? நகராட்சி மக்களுக்கு வேலை செய்யணும், மக்களுக்கு வேலை செய்யணும். கவுன்சிலர்கள் மக்களுக்கு வேலை செய்யணும். இவங்க அவங்களுக்கே வேலை செஞ்சுப்பாங்க. எப்படியாப்பட்ட நேரத்துல எப்படியாப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சிந்திச்சு பாருங்க. இங்க ஒரு பந்தலூர்ல பூங்கா கட்டினாங்க ஒரு பள்ளி பக்கத்துல. இந்த பூங்காக்கு போய் பாருங்களேன், அது பூங்காவா இருக்கா இல்ல சுடுகாடா இருக்கான்னு போய் பாருங்களேன். கோடி கணக்கில் செலவு பண்ணி அந்த பூங்காவை தயார் பண்ணிடுறாங்க. கோடி கணக்கில் பண்ண செலவா இப்ப போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்ல லட்சத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சி இங்க இருக்குன்னு தெரியும். அதனால என் அன்பு சொந்தங்கள் கிட்ட, அறிவார்ந்த பெருமக்கள் கிட்ட, பெற்றோர்கள் கிட்ட வேண்டி விரும்பி உங்க பிள்ளையா கேட்கிறோம். இந்த மண்ணில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக போராடக்கூடிய இந்த மண்ணின் மகனாகிய எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. மாறி மாறி யாராருக்கும் வாய்ப்பை கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு முறை அந்த வாய்ப்பை, அந்த அதிகாரத்தை உங்க வீட்டு பிள்ளைக்கு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். நாங்க வேற ஒண்ணு கேட்கல உங்ககிட்ட. இந்த தேர்தலில் எல்லாம் துண்டறிக்கை போடுவாங்க. உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வரும்போது ஒரு மாதிரி துண்டறிக்கை போட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. நீங்க அந்த துண்டறிக்கை வாங்கி படிங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க போட்ட துண்டறிக்கை வாங்கி படிங்க. இதுல வந்து நாங்க போட்டிருக்கோம், கனவு கூடலூர் 2026 சொல்லி பதிவு பண்ணியிருக்கோம். இந்த துண்டறிக்கையை வீடு வீடா வந்து எங்க பொறுப்பாளர்கள் கொடுப்பாங்க. நீங்க ஒரு முறை படிச்சு பாருங்க, ஒரு முறை படிச்சு பாருங்க. இது என்ன தம்பி கனவு கூடலூர் 2026? நான் சொன்ன பாத்தீங்களா, மிகப்பெரிய கனவு. இந்த நிலத்தை எப்படி மாத்தணும்னு சொல்லி அந்த கனவு எங்களுக்கு இருக்கு. இத்தனை ஆண்டுகள்ல, இந்த 50 ஆண்டுகள்ல பட்டா இல்லாம, மின்சாரம் இல்லாம, நில உரிமை இல்லாம, நல்ல மருத்துவமனை இல்லாம, மருத்துவ சேவை இல்லாம, கல்வி இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம, தேயிலை தோட்டத்தில் வெம்பாடுபட்டு அட்டை பூச்சி கடிகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய எம் தேயிலை தோட்ட பெற்றோர்களுடைய வாழ்வியல் விடுதலைக்காக, இங்கு உள்ள கல்வியை மேம்படுத்துவதற்காக, இங்கு உள்ள சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக இந்த தொகுதியை எப்படி மாத்தினா இந்த தொகுதி சொர்க்க பூமியா மாறுன்ற ஒரு மிகப்பெரிய கனவை தாங்கி வருகிறது. இந்த கனவு கூடலூர் 2026 அப்படின்ற இந்த துண்டறிக்கை. திமுக நோட்டீஸும் பாருங்க, அதிமுக நோட்டீஸும் பாருங்க. முழுக்க முழுக்க கூட்டணி கட்சியுடைய அந்த தலைவர்கள் படம் மட்டும்தான் அதுல இருக்கும். அதுல என்ன போட்டிருப்பாங்க? வேற ஒண்ணும் போட்டிருக்க மாட்டாங்க. 2021 என்ன போட்டாங்களோ அதான் இப்ப 2026 போட்டிருப்பாங்க. 2021 என்ன போட்டாங்களோ அதை 2016 போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒண்ணுமே செய்யலையே, திருப்பி திருப்பி அது மட்டும் தான் எங்களால போட முடியும். ஆனா நீங்க ஒரு முறை மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. இந்த கனவை நாங்கள் நினைவாக்கி காட்டுறோம். அதனாலதான் கனவு கூடலூர் 2026 இந்த துண்டறிக்கையை போட்டு உங்ககிட்ட வாக்கிக்கு வந்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு முறை எங்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்களேன். இப்போ நீங்க திராவிட மணியனுக்கு போன 2 முறை வாக்கு செலுத்தி எம்எல்ஏ ஆகிட்டீங்க. ஜெயசீல் அண்ணாவுக்கு அதிமுகல ஒரு முறை வாக்கு செலுத்தி எம்எல்ஏ ஆகிட்டீங்க. நீங்க ஒரு முறை உங்க வீட்டு பிள்ளைக்கு போடுங்க. மீண்டும் நாங்க உங்க வீட்டுக்கு வாக்கே கேட்க மாட்டோம். 2031 தேர்தல் வரும் இல்லைங்களா, அந்த தேர்தலில் நாங்க வந்து வாக்கே கேட்க மாட்டோம்.
கூடலூர்ல மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே வாக்கு கேட்க மாட்டோம். ஏன்? அந்த ஒரு முறை ஆட்சியை எப்படி பண்ணணும், ஆட்சி அதிகாரத்தை இந்த மக்களுக்காக எப்படி செய்யணும்னு சொல்லி செஞ்சு காட்டுருவோம். அதனால அடுத்த முறை நீங்களே எங்களுக்கு வாக்கு போட்டுருவீங்க. மீண்டும் இந்த காலத்துல வாக்கு கேட்டு வர மாட்டோம். நீங்க ஒரு முறை போட்டு பாருங்க, தெரியுமே, ட்ரையல் வேலை பாருங்க, ஒரு முறை போட்டு பாருங்க, எப்படின்னு பாத்துடலாம். பெரும் கனவோடு நிக்கிறவங்க பிள்ளைகள் கைவிட்டுறாதீங்க. நிறைய மாத்தணும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்த கூடலூர் தொகுதியில நிறைய மாத்த வேண்டிய நிலை இருக்கு. இங்க வாழவே முடியாத சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் மாத்தணும்னா உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் மகனா, உங்கள் தம்பியா நிக்கிற எனக்கு, கார்த்திக் ஆகிய எனக்கு, ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னத்துல இந்த முறை வாய்ப்பை கொடுங்க. வந்தவங்க போன எல்லாத்துக்கும் வாய்ப்பை கொடுத்துட்டீங்க. ஒரு முறை உங்க பிள்ளைக்கு வாய்ப்பை கொடுங்க. நீங்க திமுகவிற்கும் வாக்கு செலுத்தியிருப்பீர்கள். ஏன்னா உங்களுக்கு கருணாநிதி ரொம்ப பிடிச்சிருக்கும். அதிமுகவிற்கும் வாக்கு செலுத்தியிருப்பீர்கள். எம்ஜிஆரையும் அம்மையா ஜெயலலிதா ரொம்ப பிடிச்சிருக்கும். தேமுதிக வாக்கு செலுத்திருப்பீங்க. பாஜக காங்கிரஸுக்கு வாக்கு செலுத்திருப்பீங்க. அந்த கட்சிகளை நீங்க இருந்திருப்பீங்க. ஒரு முறை பிரபாகரன் பிள்ளைகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தி பாருங்க. இந்த நிலத்தை நாங்க எப்படி மாற்றணும் உங்களுக்கு தெரியும். என் பெற்றோர்கள் கிட்ட உங்க வீட்டு பிள்ளையா உன்னே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருங்க, அந்த கட்சியில பொறுப்பாளராக இருப்பீங்க, எந்த நிலையில வேணாலும் நீங்க இருங்க, அடிப்படை தொண்டனா இருப்பீங்க. ஒரு 30 வயசுள்ள ஒரு பிள்ளை, ஒரு மகன் உங்க வீட்டுல இருப்பான். இந்த மண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா அநீதிகளுக்கும் எதிராக அவன் பேசிட்டு இருப்பான். அந்த ஒரு பிள்ளை தான் நான். உங்க வீட்டுல எப்படி அந்த பிள்ளை இருக்கானோ அது போலதான் இந்த பிள்ளை இந்த மேடையில பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் உங்கள் மகனாக, உங்கள் பிள்ளையாக, உங்கள் தம்பியாக இருக்கிற எனக்கு இந்த முறை இந்த வாய்ப்பை கொடுங்கள். இந்த நிலத்தை ஆகச்சிறந்த நிலமாக, இந்த கூடலூர் தொகுதியை ஆகச்சிறந்த தொகுதியாக இந்த பிள்ளைகள் நாங்க மாத்தி காட்டுறோம். சத்தியமிட்டு சொல்றோம். ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்றோம், நாங்க பிரபாகரனின் பிள்ளைகள், சத்தியத்துக்காக நிற்கும் பிள்ளைகள். உங்களுக்காக கடைசி வரைக்கும் நிற்போம், உறுதியா நிற்போம். வருகிற 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் இந்த மண்ணின் அதிகாரத்தை, இந்த மண்ணின் ஆட்சியை, இந்த கூடலூர் தொகுதியினுடைய அதிகாரத்தை உங்கள் பிள்ளைக்கு கொடுங்க. ஏற்கனவே கூடிய விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.